ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி தேன்புத்தை கிராமத்தில் குடிசை தொழிலாக மண்பாண்டங்கள் தயார் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து மண்பாண்டங்கள் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மண்பாண்டம் உற்பத்தி செய்வதை வீடியோ எடுக்க உதவி செய்தவர் தேன்புத்தை ஊராட்சி செக்ரட்டரி திரு ராஜா அவர்கள். இவரை அறிமுகப்படுத்தி வச்சது மீரான். இந்த சமயத்தில் திரு ராஜாவுக்கும் மீரானுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். பானை செய்கிறதுக்கு இந்த மண் பண்பொழி குளத்துலேருந்து எடுப்பாங்களாம். இந்த மண்ணை வெயில் காலத்தில் தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். எடுத்துகிட்டு வர மண்ணை சாலையில் கொட்டி விடுவாங்க. வாகனங்கள் அதில் ஏறுறதுனால அந்த கட்டிகள் எல்லாம் நொறுங்கும் அப்படின்ட்டு. சாலையிலேருந்து நொறுங்கின மண்ணை நல்லா சலித்து எடுப்பாங்களாம். அதில் சின்ன சின்ன கல்லோ கட்டியோ நூலோ எந்த குப்பையும் எதுவுமே கிடக்கக்கூடாதான். அந்த மாதிரி தயார் பண்ண மண்ணை தான் இவங்க குழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் மண்ணுக்கு குழைக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக தெரியுது. அண்ணன் வெளியே காலால் மிதித்த மண்ணை இவங்க கையால் பதம் பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறதுனால அதில் பொடி பொடி கல் எதுவும் இருந்தால் அதை எடுக்கணுமா. மற்றதை இவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. தூசி ஒரு கட்டி இருந்தால் அப்படின்னா சூழல் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இங்கே நம்ம கல்லை பார்த்து அங்கே நம்ம பிரயாசப்படி செஞ்சு அது வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படும். கணக்கு போத்தான் செய்யணும். சிப்பி எல்லாம் இருந்தால் உள்ள ஏறி சிப்பி ஓடு கல் சின்ன பீங்காங்க இருந்தால் பீங்காங்க எல்லாம் கிடக்கும். குச்சி எல்லாம் கிடக்கும். அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுவீங்களா? எல்லாம் எடுத்துருவோம். 1 மணி நேரம் ஆகும். எல்லாத்தையும் எடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக எடுத்தால் தான் பானை செய்ய முடியும். இல்லை செய்ய முடியாது. மேடம் சொல்லுங்க மேடம். ஒரு கேள்வி, பெண்கள் ஏன் இந்த கலை இந்த திறமையை கத்துக்கிற மாட்டாங்க? பெண்கள் கத்துக்கிறதாங்க. இப்போ அதாவது பெண்கள் செஞ்சாங்கன்னா ஆண்கள் செஞ்சா தான் பெண்கள் இதை பார்க்க முடியும். ரெண்டையுமே ஒரு போல அவங்க பண்ண முடியாது. இப்போ நம்ம 100 பீஸ் செஞ்சு வச்சோம்னா இதை பினிஷிங் பண்றதுக்கு லேடிஸ் தான். லேடிஸே செஞ்சு லேடிஸே பினிஷிங் பண்ணா லேட் ஆகும். இப்போ ஒரே ஆள் பண்றாங்க. ஆனா அந்த தொழில் யாரும் ஆண்கள் பண்ற தொழில் லேடிஸ் படிக்கல. சில பேர் படிச்சிருக்காங்க. ஆனா இந்த பினிஷிங் ஒர்க்னா லேடிஸ் மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டம்னா லேடிஸ் மட்டுமே பண்ணிட்டு லேடிஸ் மட்டுமே பினிஷிங் பண்ணிக்கலாம். அதாவது இதோட மண் எங்க இருந்து முதல்ல? இது பண்பொழியில இருந்து இருக்கும். சரி, அது கொண்டு வந்த பிறகு என்ன செய்யணும்? கொண்டு வெயில்ல காய போட்டு நல்ல வெயில்ல காஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி நினைச்சு போடணும். நினைச்சு மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு இந்த பண்ணிட்டோம்ல அது மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். அதில் கல் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து திருப்பி நம்ம பானை செஞ்சு வச்சோம்னா திருப்பி வெயிலில் காய வச்சு லேடிஸ் அவங்களுக்கு தக்கன பருவத்தோட காய வச்சு எடுத்து அடிச்சுக்கிறோம். அடிச்சு வெயிலில் காய வைக்கணும். இதை காய வச்ச பிறகு ஆமாம், காய வைக்கும் போது அவங்களுக்கு அடிக்கும் போதுக்கு அந்த மண் பருவமாக இருக்கும். இல்லை ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தால் உடனே அடிக்க முடியாதுல்ல. ரொம்ப இதாக இருக்கும், நைஸாக இருக்கும். வெயிலில் காய வச்சோம்னா இறுகிரும். அப்புறம் அந்த கல் ஊற்றிக்கலாம். இந்த கல்லை கீழோடி கொடுத்துட்டு அந்த அடிக்காங்கல்ல அது மாதிரி பலகை வச்சு அடிப்பாங்க. சரி. ஆமாம், வேலை உங்களுக்கு காய போட்டு திருப்பி இதை அடிக்கிறது 3 பினிஷிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் ஒரு கோட்டிங் அடிச்சு போடணும். திருப்பி நல்லா காஞ்ச பிறகு ஒரு கோட்டிங்கு, அப்புறம் 3வது ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு தான் அப்புறம் அந்த காவி பூசணும். சரி. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது அந்த மொத்தம் ஒரே லெவல் அது அவங்களுக்கு அந்த அனுபவம் தான். அதாவது ஒரே கனமாக இருக்கணும். ஆமாம், ஒரே கனமாக இருக்கும். இல்லைன்னா ஒன் சைடு வெடிச்சிடும். ஆமாம், ஏன்னா இப்போ இங்கே தலையில் என்ன கணம் இருக்கோ அந்த சைடு கணம் மேலே வரைக்கும் வரணும். ஆமாம், அது தக்கன மண்ணை பெருசாக்கி நச்சு கொண்டு வரும்போது அந்த பலகையும் அந்த கல்வன் சேர்த்து ஒரு சைஸாக வந்துடும். அதிகமாக கணமும் இருக்கக்கூடாது, அதிகம் கணம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தாலும் உடஞ்சி போகும், அதிகமாக கணம் இருந்தாலும் சுள்ளையில் வைக்கையில் வெடிச்சிடும். சரி. சமைக்கும் போதும் அது மாதிரி சமைக்கும் போது பெரும்பாலும் பாதிப்பு வராது. எங்களுக்கு நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி நல்ல பொருளாக தான் வெளியில் கொடுப்போம். அது கேடாக இருந்தால் நாங்கள் மாற்றி தூர எடுத்துருவோம். டேமேஜ் பொருளை கொடுக்க மாட்டோம். சுள்ளையில் வைக்கும் போது டேமேஜ் வரும். அது
எல்லாம் எடுத்து வெளியில் போடும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு கேட மாற்றிட்டு திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அது நம்ம பழகும்போது ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு, இப்போ சிலிண்டரில் வெறும் சிலிண்டரில் வச்சாங்கன்னா கேடாயிரும், இதாயிரும், டேமேஜ் ஆயிரும். அந்த சூடு பட்டதும் இந்த மண்பானைக்கும் சூடு தாங்காது. மண்பானைனா விறகு அடுப்புனா ஒன்றும் பண்ணாது. சிலிண்டர்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு அப்புறம் கொஞ்சம் பதப்படுத்திட்டு திருப்பி நம்ம சமையல் பண்ணால் அப்புறம் கண்டினியூ ஆயிரும், ஒன்றுமே செய்யாது. இப்போ மண்பானை தான் மக்கள் எல்லாம் விரும்புதாங்க நிறைய. பழைய மாதிரி மக்கள் வந்து மண்பானைக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ கேரளாவில் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் கேரளாவில் மண்பானை தான், இன்னும் காப்பி போடுறது முதல் கொண்டு மண்பானை தான். அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல். சாப்பாடு சமைக்கிறது, காப்பி குடிக்கிறதுல இருந்து எல்லாமே மண்பானம். ஆனால் எவ்வளோ கோடிக்கணக்கில் வீடு கட்டினாலும் மண் பாத்திரம் சமைக்கிறதுக்கு தனியாக ஒரு அடுப்பு போட்டுருவாங்க. அவங்க கேரளாவில் அப்படி தான். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் சரி, சமையல் பண்ணுறதுக்கு மண் பாத்திரம் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பு போட்டு அந்த புகை வெளியில் போகிற மாதிரி பைப் லைன் கொடுக்குறாங்க. இது புது தகவல். ஆமாம், உண்மையிலே சார். எங்கள் சப்ளை ஃபுல்லாகவே மொத்தம் கேரளாவில். அதாவது வருஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு வந்து 1000 பானை பொங்கல் வைப்பாங்க. ஒரு கோயிலுக்கு 1000 இல்லை 3000 பானை வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் கடை மாதிரி போட்டு அப்படி ஒரு ஊர்னா கேரளா ஜில்லா ஃபுல்லாக மண்பானை தான் பொங்கல் வைப்பாங்க. இந்த ஐட்டம் தான் கூடுதல் சேல்ஸ் ஆகும், பொங்கல் பானை. ஆமாம், ஒரு கோயிலுக்கெல்லாம் 3000-4000 கோயில். இப்போ கோட்டையத்து பக்கத்தில் சக்குளத்துக்காக கோயில் இருக்குது, அங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பானைலாம் ஒரு நாள் பொங்கல் வைப்பாங்க. அப்படியே பானை வைக்கிற டைமில் டெலிகாட்டிலேருந்து வந்து ஆமாம் அவ்வளோ பேர் ஒரு கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் பானை கிடைக்காது. உற்பத்தியே கூடுதல் இந்த பானை தான். இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மண்பானை செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதில் நம்ம திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் உற்பத்தி ஆகிடுச்சு. இப்போ உள்ள பொம்பளைங்க ஃபுல்லாகவே சமையலுக்கு மண்பானை தான் நிறைய கேட்காங்க. என்ன அவங்களுக்கு ஒரு பையன் எடுத்துகிட்டு போகும்போது அடுப்பில் வச்சோடனே வெடிச்சிருமோன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் ஹீட்டு ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தண்ணியை தூர மாற்றிட்டு மறுபடியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணோம்னா ஒன்றுமே பண்ணாது. இப்போ கேரளாவை பொறுத்தவரையில் பிரியாணிக்கெல்லாம் ஹோட்டல் பிரியாணிக்கு மண்பானை தான் போகுது. அந்த பானையெல்லாம் பிரியாணிக்கு போகுது. ஒரு பீஸ் வச்சு ஒரு பிரியாணிக்கு மரசி ஹோட்டல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேரளாவில் எப்படின்னா பால் கஞ்சி நோம்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக மண்பானை தான். வரிசையாக கவுண்டர் மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் பானையை வாங்குறது, அப்படியே கஞ்சி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடும். நம்ம இந்துக்கள் எப்படி இந்த பாரம்பரியமாக பண்ணுதாங்களோ கேரளாவில் மண்பானையை, அதை அப்படியே அவங்களும் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த 3 மாதம் மழை டைம் தான் கொஞ்சம் வேலை ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த நேரம் கொஞ்சம் வெயில் நேரத்தில் உற்பத்தி பண்ணால் மொத்தமாக அவங்க எடுத்துக்கொண்டு அங்கே ஸ்டாக் வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்ச பானை வந்து வெயில் இல்லைன்னு வைங்க. ஆமாம், வெயில் இல்லைன்னா இதை வந்து உள்ளே வச்சிருக்கீங்க. வெயிலில் எந்த பாதிப்பும் வராது. பாதிப்பு வராது, லேட் ஆகும் வேலை பார்க்குறதுக்கு. இப்போ வெயில் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு காலையில் பண்ணுற பானை வெயிலில் வச்சோம்னா 1 ஹவர் வெயிலில் காஞ்சிட்டு தான் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வெயில் இல்லாமல் உள்ளே இருந்ததுன்னா 2 நாளாகவும் காயறதுக்கு வேலை நடக்காது, வேலை ஸ்லோவாயிடும். ஆமாம், அது ஃபினிஷிங் கரெக்டான கிடைக்காது. உற்பத்தி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பக்கம், இவங்க லேடிஸ் அடிச்சு இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது காயறதுக்கு ஒரு நாள் ஆகும், இதை ஃபினிஷிங் பண்ணதுக்கு ஒரு நாள் ஆகும். ஃபினிஷிங் பண்ணி பானை பூசி அந்த மாதிரி காவி அடிச்சு போட்டோம்னா அதை எடுத்து திருப்பி ஸ்டாக் பண்ணி அந்த மாதிரி அடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். இப்போ நெருப்புல வைக்கிறீங்களா? ஆமாம், நெருப்புல இது செஞ்சதும் எத்தனை நாள் சென்று நீங்க நெருப்புல? இப்போ நாங்கள் 1 மாதம் செய்கிற பொருள் வந்து ஒரு 7 ஐட்டம் செய்வோம். எல்லா ஐட்டம் சேர்த்துட்டு ஒரு நாள் வெயில் வைப்போம். அது நல்ல கிளைமேட், வெயில் அடிக்கணும், இந்த தரை வந்து ஈரம் இருக்கக்கூடாது, காற்று நல்லா அடிக்கணும். அன்றைக்கி வெயில் அடிக்க நேரம் சூளையில் சுடுவோம். அதுதான் கேட்குறாங்க, அவங்க சூளையில் எவ்வளோ நாள்? ஒரு நாளில் இப்போ வந்து காலையில் வெயில் வைப்போம், 12 மணி வரைக்கும் வெயிலில் இருக்கும். 12 மணிக்கு மேலே உள்ள அடுக்க ஆரம்பிச்சிடும். அடுக்க ஆரம்பிச்சுட்டு ஆமாம் சூளையில் அடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு லேசாக டெம்பரேச்சர் ஏற்றுவோம். 3 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 மணி வரைக்கும் டெம்பரேச்சர் ஏற்றி 5 மணிக்கு மேலே ஃபுல் டெம்பரேச்சர் ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஆன உடனே திருப்பி அங்கே போய் பார்த்தோம்னா அது எப்படி சுற்றுருக்கு சுடலைங்கிறது நமக்கு தெரியும். அப்படியே அன்றைக்கி பயிரை நிப்பாட்டிட்டு மறுநாள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இடத்த காலி பண்ணி கொடுத்து அடுத்தவங்க வைப்பாங்க. நான் சரி நாள் கணக்காக உள்ள சூளையில் இருக்கணும். இல்லை இல்லை, இன்னைக்கு காலையில் வெயில் வைக்கணும், 10 மணி நேரம் தான் டைம். அதாவது நம்ம செய்கிறது வந்து எவ்வளோ யார் எவ்வளோ செய்தாங்க அவங்க தகுதி தக்கன்னு வச்சுக்கலாம். குறைஞ்சது 3000 பீஸ் வைக்கலாம். ஆமாம், அதாவது உங்களுக்கு ஒரே ஐட்டம் வைக்க முடியாது. கீழே ஃபுல்லாக பெரிய பானை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பானை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பானை, அப்புறம் சைடுகள் ஃபுல்லாக சட்டி பானை, சட்டி சைடு வச்சு உள்ள இந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் போட்டு இந்த சாம்பிராணி போடுற சட்டி, இந்த கிளாஸ், இந்த சின்ன சின்ன குடம் அந்த மாதிரி வச்சு அப்படி போட்டு மேலே வைக்கல் வச்சு மண்ணை வச்சு மொழுகி சைடில் வேஸ்ட் பானையை வச்சு அடைச்சி வச்சுருவோம், இந்த தீ வெளியே வராத அளவுக்கு. ஆகும், சேதம் ஆகும். 100க்கு 10% சேதம் ஆகும். அது நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு லாபம். மண் பாத்திரத்தை பொறுத்தவரை நம்ம கணக்கு பண்ண முடியாது. இதில் செஞ்சு சுடாமல் இருந்து வேஸ்ட் ஆச்சுன்னா மண்ணுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். அங்கே போயிட்டு வேஸ்ட் ஆகிட்டுனா நம்ம யூஸ் பண்ணி தருவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, நம்ம குக்கர் இருக்குது,
நிறைய ஐட்டங்கள்லாம் மானாமதுரை எல்லா பக்கமும் செய்யாமல் மண்ணில் மண் பிரிட்ஜ் வந்து சுற்றி தண்ணி ஊற்றி. ஆமாம், அதாவது மண் பிரிட்ஜ் அப்படின்னா இப்போ வந்து மண் பிரிட்ஜ் வந்து யாரும் விரும்பலை. அப்போ வந்து மண் பிரிட்ஜ் எப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு பீப்பா மாதிரி இவ்வளோ வேறு செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குத்து பண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப்பில் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தூக்கி இதை வச்சு சைடில் தண்ணியை ஊற்றி இந்த உள்ள காய்கறியை போட்டுருவாங்க. அது வந்து பிரிட்ஜுக்குள்ளே கூலிங்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். இப்போ நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதான், இயற்கையானது. ஆமாம், அது என்னென்ன பாத்திரம் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்கும். இந்த காய்கறி வைக்கிறது வந்து சிறுசாக இருக்கும். அதுலேருந்து ஒரு ஒரு அடி 1/2 அடி கம்மி, சைடில் ஒரு 1/2 அடி கேப் இருக்கும். அப்படியே பிரித்து காய்கறி தூக்கி உள்ளே வச்சு சைடு ஃபுல்லாக தண்ணி இருக்குமா மூடி வச்சு மூடிடுவாங்க. காய்கறி ஒன்றுமே பண்ணாங்க, உண்மையாவது மூடி வச்சுட்டா கூட. ஆமாம், ஒரு சுற்றி தண்ணி கிடக்கும்ல, அந்த தண்ணி வந்து காய்கறி கூலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். எடுக்கும்போது தேவையில்லை தண்ணியை திருப்பி அது மண்பானையிலே ஃப்ரிட்ஜ். ஆமாம், முன்னாடி ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. அந்த சைடு ஃபுல்லாகவே அதான். நாங்கள் இங்கே பண்ணுறது இல்லை. அது மண் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு இந்த செட் ஆகாது. ஆமாம், இந்த மண்ணுக்கு வந்து சட்டி. ஆமாம், அந்த ஏரியாவில் செய்தாங்கன்னா அந்த மண்ணுக்கு வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும். நம்ம ஏரியாவுக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஏரியாவுக்கு வந்து கூலிங் ரொம்ப இருக்கும். எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 20 வருஷமாக இருந்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்காங்க, பரம்பரையாக தொழில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து வராது. பிள்ளைங்கள்லாம் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்ம ஆசைப்பட்டு படிக்க வைக்கும். ஆம்பளை பையங்களாக இருந்தால் நம்ம தொழில் குலத்தொழில் தானே கற்றுக்கிட்ட பின்னாடி என்னைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், அதனால ஒரு தப்பு கிடையாது. என்னைக்கும் தொழில் கை கொடுக்கும். இப்போ சில பேர்லாம் காலேஜ் படிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்கள தொழில் படிச்சுட்டு இருக்கையிலேயே படித்து வேலைக்கு போனவொன்னே இப்பவும் தொழிலில் ஆள் வச்சு பார்த்துட்டு தான். ஏன்னா அவங்க வந்து அந்த கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் படிச்சுட்டு மண்பான தொழிலையும் பார்த்துக்கிட்டு காலேஜ் போயிட்டு இருந்தவங்கலாம் ப்ரொஃபஸராக இருக்காங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் தொழிலை சைடில் ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதே ஊர் தான்? ஆமாம், இதே ஊர். 20 வருஷ காலம் இங்கே வேலை செய்யணும். இதே ஊர் தான் நீங்கள்? இது அங்கே இந்த பள்ளிவாசல் இது சர்ச்சுக்கு போகும். இது இந்த மாதிரி ஐட்டம். இது வந்து இந்த அஸ்தி கலையத்துக்கு போகும் கேரளா. அங்கே எல்லாமே மண் பாத்திரம் தான். ஏன் உங்களோட மேடும் பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கு? என்னது இது இப்படிதான் இருக்கும். ஓ சரி. இது வந்து ஒன்று போல இருக்குது. ஆமாம், அப்போ இது வந்து இன்னொருக்க நிறுத்தணும். அப்படியா? ஆமாம், அழுத்தமாக்கணும். ஆஹா. அந்த பானைக்கு ஏமா வித்தியாசமாக இருக்குது? அங்கிட்ட உள்ளது, இந்த பானை அங்கிட்டலாம் அண்ணா அதான் இல்லை இதா இது இது அதை அடித்து முடிச்சாச்சு. அது பச்சையோடு அடுக்கணும். அதுக்கு பிறகு தான் சுள்ளைக்கு போகணும். அந்த ஜாயிண்ட் பண்ணி கசிய கூட செய்யாது கடைசியில். கம்மு கூட போட்டால் கூட விட்டாது. ஆனால் இதில் முக்கியிருக்காது. உங்களுக்கு ஓய்வாம்மா? நீங்கள் செய்வீங்களா பண்ணலாம்? இப்போ செய்யலையா? ஓ, இப்போ சும்மா வந்து உட்காந்துருப்பீங்க. ஓ, வீடு எங்கே இருக்குது? ஓ சரி. அக்கா, பானையை தட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் தலையை தட்டிட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் தேன்பொத்தை மண்பாண்ட உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு குடிசை தொழிலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மண்பாண்டம் செய்வது சுலபம் என்று நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோவிலிருந்து அவர்கள் படும் சிரமத்தை ஓரளவு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். மண்பானை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதோட நமக்கும் ஆரோக்கியமான சமையலை அதில் செஞ்சு சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் மண் பானை விற்கிற பக்கத்திலே இருக்க அந்த கடைக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.